உடனே வாழ வீடு என்மையை நாங்கள் மறக்க வீடு என்மை. ரிட்டையர்ட் தாசில்தார் ஐஏனி அவர் திருமதி அந்தோணியம்மாள் இவர்களுடைய 5வது மகளாக பிறந்து அந்த குடும்பத்திற்கு மாமா அத்தை இருந்தவுடன் தாயாகவும் தந்தையாகவும் நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு சகோதரியாகவும் வாழ்ந்து அடஞ்சூர் ஆனந்தராஜ் அவர்களுடைய அன்பு மகன் ஜான் பீட்டர் அவர்களை திருமணம் செய்து கொண்டு இறைவன் அவர்களை ஆசீர்வதித்து 2 செல்வங்களை டேனியல் ஹெட்சியா என்ற 2 அன்பு செல்வங்களை அவர்கள் கொடுத்தார். தன்னுடைய வாழ்நாளில் கேரி எல்லோரிடமும் அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் பழகிய அன்பு மகள். கேரியை எப்பொழுது யார் பார்த்தாலும் ஒரு சிரித்த முகத்தோடு எல்லோரிடமும் நன்றாக பழகக்கூடிய ஒரு அருமையான ஒரு மகள். தன்னுடைய திருமணத்திற்கு முன் பின் 2 காரியங்களிலும் இல்லத்திலும் சரி புகுந்த வீட்டிலும் சரி அனைவருக்கும் ஒரு பண்புள்ள பாசமுள்ள மகளாக மருமகளாக தாயாக சகோதரியாக இருந்து தன்னுடைய வாழ்நாளை இப்பொழுது முடித்துள்ளார். அவருடைய இறப்பு என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துயரமாக இருந்தது. அவர் சென்னையில் தன்னுடைய இல்லத்தில் வாழ்கின்ற பொழுது ஆன்மீகத்திலும் இறை பக்தியிலும் சிறந்த ஒரு மகளாக விளங்கினார். அவரை எப்பொழுது பார்க்கும் பொழுதும் பேசும் பொழுதும் இறை வார்த்தையை உதாரணமாக கொண்டு பேசி எல்லோரையும் இறை பக்தியில் கொண்டு வருவதற்கு நல்ல ஒரு மகளாக திகழ்ந்தார். தன்னுடைய தாய் தன்னுடைய சகோதரர் இருவரும் இறந்த பொழுது கூட வீட்டில் முன்னின்று அனைத்து காரியங்களையும் செய்து வந்த ஒரு அன்பு மகள். கேரி அந்த வீட்டில் 5வது மகளாக பிறந்தாலும் குடும்பத்திற்கு தேவையான எல்லா விதமான துக்கங்கள் நன்மைகள் தீமைகள் அனைத்திலும் முன்னின்று வழிநடத்தி செய்தவர். பாலின் ஆக்கி இருவருக்கும் ஒரு தாயாக விளங்கியவர். சகோதரி என்று சொல்வதை விட ஒரு தாயாக இருந்து எல்லாத்திலும் எல்லா வகைகளையும் வழிநடத்தி சென்றவர். அவருடைய இறுதி பயணத்தில் கலந்து கொண்டுள்ள நாம் தொடர்ந்து அவருக்காக ஜெபிப்போம். அவர் விட்டு சென்ற பணியை பின்பற்றுவோம். நாம் அனைவரும் அவருடைய பிரிவால் வேதனையில் இருக்கின்ற அவருடைய கணவர் அண்ணன் ஜான் பீட்டர் அவர்களுக்கும் மகன் டேனியலுக்கும் மகள் ஹெட்சியாவுக்கும் மற்றும் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆறுதலாக தாயாக தந்தையாக இருப்ப நாம் அவருக்காக ஜெபிப்போம். அவர் குடும்பத்திற்காக தொடர்ந்து திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அனைவரும் எழுந்திருப்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பார்வையாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் சென்றால் சொல்லால் செயலாலும் கடவுளின் கட்டளையினாலும் பாவங்கள் பல செய்தி என் பாவமே என் பாவமே என் பாவமே ஆகையால் எப்பொழுதும் தனியான பரிசுத்த மரியாதை வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள நல்வாழ்கிறேன். எல்லாம் நம் மீது இறக்க வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்து வந்து நம்முடைய மகிழ்வான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வானாக. ஆமென்.
மன்றாடுவோமாக. தந்தை இறைவா, திருமகன் இறந்து உயிர்த்தெழுந்தன நாங்கள் நம்பி அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவரில் துயில்கொண்டோம் வழியா கருணை பிரசாமேரி இம்மறைநிகள் வழியாக அவரோடு உயிர்த்தெழும் பெண்மடை இரக்கத்துடன் அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைத்திரு வசனங்கள் 1-6 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடன் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவெளிகளின் கண்களில் இருந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்று பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியானவர்கள் என கண்டு பொன்னை உலையிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வர். அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. தன்னரும் புல்வெளியில் திளைத்திடமேத்து தன் புகழும் காட்சி பழித்திடுவார்தானும் ஆண்டவரின் நாயன் ஏது குறை எனக்கு ஆண்டவரின் நாயன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயிரும் நாடி என்னில் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அல்லாடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறைவசனங்கள் 37-40 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேர்வர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன்.
அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் வாழுகின்ற வாழ்க்கை மிகவும் குறுகிய வாழ்க்கை. பிறகு நாம் இறப்பின் வழியாக பின்பு தந்தையிடமே சேர்ந்து விடுகிறோம். அதுதான் உண்மை. அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசம், நம்பிக்கை. கடவுளிடமிருந்து வருகிறோம், குறுகிய காலம் இந்த உலகத்தில் வாழுகிறோம், பயணிக்க இருக்கிறோம். இதுதான் நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை. என் மீது விசுவாசம் கொள்பவன் எவனும் இறப்பினும் வாழ்வான் என்று இயேசு நம்மிடம் சொல்லியிருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையிலே கேரிச்சித்தி அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. கடவுள் மீது குட்டீசனன் சொன்னது போல மிகுந்த பற்று விசுவாசம் கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர். நற்செய்தியை வாசிக்காமல் இருந்த ஒரு நாட்கள் கூட இல்லை. காலையாக இருந்தாலும் சரி, மாலையாக இருந்தாலும் சரி, எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நற்செய்தியை வாசிப்பார்கள். வாசித்து அவர்களது மனதை தொட்ட அந்த வரிகளை அண்டர்லைன் பண்ணி வைத்து திரும்பவும் அதை தியானித்து சிந்திப்பார்கள். எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஜெபிப்பார்கள், ஆலயத்திற்கு செல்வார்கள். திருப்பலிக்கு மட்டுமல்ல, ஆலயத்திலே என்ன வழிபாடு இருந்தாலும் அங்கே சென்று ஜெபிப்பார்கள். காலையாக இருந்தாலும் சரி, மாலையாக இருந்தாலும் சரி, மதிய வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு சிறப்பு வழிபாடு, ஜெபமாலை, அங்கே சென்று ஜெபிப்பார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, அவர்கள் வாழ்ந்த அந்த நாட்கள் எல்லாம் இந்த வழிபாட்டுகளிலும் ஜெப நிகழ்ச்சிகளிலும் திருப்பலியிலும் மற்ற திருவருட்சாதனைகளிலும் பங்கெடுத்து இறைப்பற்றோடு முழு விசுவாசத்தோடு வாழ்வதற்கு ஒரு அடையாளம். அவர்களை 29 செப்டம்பர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல், கீழ்பாக், சென்னையிலே அவர்களுக்கு இரத்த வாந்தி வந்த காரணத்தால், மேலும் அவர்கள் கல்லீரலில் கட்டிகள் இருந்த காரணத்தால் அவர்களை அங்கே சிகிச்சைக்காக சேர்த்தார்கள். செப்டம்பர் 29. அதற்கு பிறகு 9ஆம் தேதி அக்டோபர் அவர்களுக்கு முதல் அறுவை சிகிச்சை நடந்தது. அந்த 9ஆம் தேதி வரைக்கும் அவங்க பைபிளை விடவே இல்லை, ஜெபமாலை விடவே இல்லை. ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் ஜெபிச்சாங்க, வரிகளை நற்செய்தியை வாசித்தாங்க, பைபிளை வாசித்தாங்க. எப்பெல்லாம் நாங்கள் அவங்கள சந்திக்க போனோமோ அப்பொழுதெல்லாம் எங்களோட அந்த நற்செய்தியை வாசித்து அவங்களுக்கு கிடைத்த அந்த உணர்வுகளை கொண்டே போனது. 2வது சர்ஜரி, ஏன்னா அவங்க சர்ஜரி செஞ்ச இடத்துல அந்த டியூமர் கட்டியிருந்த இடத்துல சிறுகுடல் கல்லீரல் பக்கத்தில் அந்த கட்டியை எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ரத்தம் நிற்கலை, அதனால் 2வது சர்ஜரி. ஆனால் அவங்க கண்ணில் தண்ணி இல்லை, ஏன்னா அவங்க விசுவாசம், கடவுள் என்னை கைவிட மாட்டார், கடவுளுடைய திருவுளம் எதுவாக இருந்தாலும் நிறைவேறட்டும். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஹாஸ்பிட்டலில், ஐசியூவில். ஆனால் கண்ணில் தண்ணியே இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க மனசில் அப்போ என்ன போய்கிட்டு இருந்துச்சுன்னா, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது பைபிளோட வசனங்கள். ஏன்னா பைபிள் நிறைய படித்தவங்க, அவங்க பைபிளோட வசனங்கள் ஒவ்வொன்றும் அவங்க மனசில் போய்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் கண்ணில் தண்ணி இல்லை. இயேசு என் கூட இருக்கிறாரு, கடவுள் என் கூட இருக்கிறாரு, கடவுளுடைய திருவுளம் எதாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷம், அப்படிங்கிற உணர்வு தான் அவங்களுக்கு. அதனால் கண்ணில் தண்ணி இல்லை. 2வது சர்ஜரி தைரியமாக ஃபேஸ் பண்ணாங்க. செப்டம்பர் 14. அது 30ஆம் தேதி 3வது சரி, திரும்ப அவங்களுக்கு ரத்தம் நிற்கல. ஐசியூலேருந்து வெளியே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு சாதாரண ரூமில் வச்சுருந்தாங்க. 1 வாரம் 10 நாள் நல்லா இருந்தாங்க. திரும்ப அவங்களுக்கு சர்ஜரி பண்ண இடத்துல ரத்தம் நிற்கல. 3வது சர்ஜரிக்கும் தயாரானாங்க. அதே தைரியமாக ஃபேஸ் பண்ணாங்க. ஃபேஸ் பண்ணிவிட்டு அவங்க வெளியே கொண்டு வரப்போ இது எல்லாத்தையும் நல்லா பார்த்தாங்க.
கடைசியாக அவங்கள ஐசியூலேருந்து 2ஆம் தேதி ஈவினிங், நவம்பர் 2 ஈவினிங் வெளியே கொண்டு வந்தாங்க. வெளியே வந்து ரூமுக்கு கொண்டு வந்தாங்க. நாங்கள் எல்லாம் பார்த்தோம். நான் சித்திக்கிட்ட சொன்னேன், சித்தி நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். கடைசியாக சொன்ன வார்த்தை, நமக்கு ஒரு உண்மையான விசுவாசம் உள்ளவங்க, கடவுள் பக்தி உள்ளவங்க இந்த விஷயத்தை கடைசி நேரத்தில் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு முழு மன நிறைவு இருக்குது. எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்க. கடவுள் அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறதா உணர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவங்க கடைசியாக சொன்ன செய்தி ஐசியில், நான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன், நான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன். கடைசியாக சொன்ன வார்த்தை, கடவுள் இயேசு சிலுவையில் இருந்தப்ப சொன்ன வார்த்தை, கடவுளே இவர்கள் என்ன சொல்வதென்று அறியாமல் சொல்கிறார்கள், இவர்களை மன்னியும். கடைசியாக அந்த சொன்ன வார்த்தை, எல்லாத்தையும் மன்னிச்சேன். அவங்களுக்கு முழு வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை கிடைச்சிருச்சு. கடவுளோடு இருக்கிறாங்க, நமக்காக ஜெபிக்கிறாங்க, நம்மளை ஆசீர்வதிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. தொடர்ந்து இவருடைய ஆன்ம இலைப்பாட்டுகள் ஜெபிப்போம். சித்தப்பா ஜான் பீட்டர், கெக்ஸியா, டேனியல், சித்திகள், இவரோட பிரிவால் வாடும் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற குறுகிய காலத்தில் அனைவரையும் நாம் மன்னித்து, ஒரு நாள் 2 நாள் இல்லை, வாழ்க்கை ஃபுல்லாக மன்னிச்சு வாழ்ந்தவங்க, மன நிறைவோடு இருந்திருக்காங்க. நமக்கு ஒரு பெரிய பாடம். அந்த மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இறைவன் நமக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும் வேண்டுமோ. மன்னிக்கக்கூடியவங்க தான் உண்மையான விசுவாசிகள், உண்மையிலேயே அன்பு செய்கிறவங்க, உண்மையிலேயே இயேசுவின் பாதையில் செல்றவங்க. அந்த மன்னிக்கக்கூடிய வரம் நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டுவோம். அன்புக்குரியவர்களை, திருப்பதி கருணை அவரை காணாமல் இணைந்து கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தாயும் தந்தைமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது திருவை நலனுக்காகவும் உமது வழியேற்றுக் கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, எங்கள் காணிக்கை கனிவுடன் ஏற்றருளும். அதனாலும் திருமனுடைய பரிவிரக்கத்தின் மாபெரும் அடையாளத்தில் ஒன்றுபடும் அடியார் கருணை பிரேசியா மேரி திருமகனோடு ஆட்சிக்கு உயர்த்த பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவனையாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் ஆண்டும் எல்லாமுள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். இங்கு கூடி வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரின் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரே சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்றுமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரை சாக காரணமானார். ஆகவே வானதூதர் புண்ண நாங்களும் சேர்ந்து ஒரே குடும்பமாய் முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் 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 வான்படைகளில் கடவுளால் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த மேமன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி கூறி அதை பிட்டு தம் நண்பர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் எதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் நண்பர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமுலகும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன்று ஊழியம் புரிய தகுந்த அனைவருமே ஏற்றுக்கொண்ட உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கிடும் எங்கள் ஒவ்வொருவரையும் முது தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட கரோலின் யூப்ரேசியா மேரி என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தரலும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருளம் என்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கிறிஸ்து அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அனைத்து நம்பிக்கையோடு சொல்லுவோம். போற்ற பெறுக, உலக ஆட்சி வருக, உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருளும் இவர் நாடினோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கள்ளக்கமிடமாயிருப்போமாக நாங்கள் நம்பியிருக்கும் மகிழ்வான வாழ்வுக்காக எங்கள் மீட்பாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதியில் அடிக்கிற நண்பர்களுக்கு ஒழுங்கிறேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் எங்கள் குழுவில் இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரின் நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் அமைதி ஒற்றுமளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டருடைய சமாதானம் நாம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறைவன் தரும் அன்பை மற்றும் பகிர்ந்து கொள்ளும் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துள்ள ரத்தம் நீதி தீர்ப்புக்கும் தன்னைக்குள்ளாக்கம் அது பரிவிறக்க துணை காத்திரும் மருந்தர்கள் தெரியும். நாங்கள் ஒருபோதும் உண்மை விட்டு பிரிய விடாதீர்கள். இது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உடைய விருந்து கிடைக்கும் நாம் அனைவருமே பேரை பெற்றோம். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லிடுவோம். கிறிஸ்துவின் நம் அனைவரையும் காத்து நமக்கு மகிழ்வான வாழ்வை என்றும் அளிப்பதாக. ஆமென். சகோதரி கரோலினி மீறி அவர்களின் ஆன்மா இடைப்பாட்டிற்கு கூடியிருக்கும் இந்த திருப்பலியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கரோலினி யூப்ரேஷியா மேரி எங்கள் குடும்பத்தின் 5வது பெண். அவர் பிறந்த பிறகு அவர் செழிப்பின் காரணமாக என் தந்தை அடுத்த ப்ரமோஷனை பெற்றவர். அக்காவினை பற்றி கூறும்போது 3 விஷயங்களை கூற வேண்டும். 1 உழைப்பு, 2 உபசரிப்பு, 3வது பக்தி, இறை பக்தி. சிறு வயதில் இருந்தே கடவுளின் மேல் மிகுந்த நம்பிக்கை, ஆழமான பக்தியும் கொண்டவர். நாங்கள் 4 பெண்களில் எங்கள் மூத்த சகோதரி மடத்திற்கு சென்ற பிறகு அவர் ஆண்டவர் பிள்ளையாகிவிட்டார். நாங்கள் இருவரும், நான் எனது தங்கை ஆகி கேரி, நல்ல நண்பர்கள், சகோதரிகள் என்று கூற முடியாது. அவ்வளவு விஷயங்களை எங்களுக்குள் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். சிறு வயதிலிருந்தே ஆன்மீக பக்தி இருந்ததால் மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும்
ஆலயத்திற்கு செல்வதில் தவற மாட்டான். குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமைத்து வைத்து புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள் ஆலயத்திற்கு செல்வதை தவறாமல் கடைபிடிப்பார். சிறு வயதிலிருந்தே. திரு ஜான் பீட்டர் எனது மாமா அவர்களை மனம் முடித்து 2 அருமையான குழந்தைகள் கெட்ஷியா, டேனியல் நல்ல ஒழுக்கமாக வளர்த்திருக்கிறார். ஆன்மீகத்திலும் இறை பக்தியிலும் நல்ல ஒழுக்கமாக வளர்த்திருந்தார். அவர் திருமணத்திற்கு பிறகு எங்களுக்கு சகோதரி கிடையாது. அக்காவும் மாமாவும் எங்களுக்கு தாயும் தகப்பனாக இருந்தார். கடின உழைப்பாளி. எந்த வேலையை செய்வதற்கு அஞ்சுவதில்லை. அனைவருக்கும் சமைப்பதில் அதிகையான திறமை கொண்டவர். நல்ல ருசியாக சமைப்பது. விருந்தோம்பல் என்றால் கேரியின் வீட்டுக்கு சென்றால் சொல்லுவார்கள் 2 வயிறு வேண்டும் என்று. அந்த இலையில் பரிமாறும் போது வைக்க இடம் இருக்காது. சமைப்பதிலும் அவர் கஷ்டப்பட மாட்டார், பரிமாறுவதிலும் கஷ்டப்பட மாட்டார். வந்து செல்பவர்கள் நன்றாக சாப்பிட்டு திருப்தியாக செல்ல வேண்டும் என்று நினைப்பவர். வெறும் கையாகவும் அனுப்ப மாட்டார், கையில் ஏதாவது பொருட்கள் கொடுத்து அனுப்புவார். உபசரிப்பு என்பது அவரிடம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். உழைப்பும் அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆன்மீக பக்தி என்பது இரவு 3 மணிக்கும் ஜெபத்தில் உட்கார்ந்திருப்பார். மாலை வேளை 3 மணியும் ஜெபத்தில் உட்கார்ந்திருப்பார். ஆண்டவரிடம் பேசுவார், மனமிட்டு பேசுவார். ஒரு பைபிளை எடுத்து வாசிப்பது என்பது உணர்ந்து ஆழ்ந்து வாசிப்பார். ஃபாதர் லியோ கூறியது போல் வரி வரியாக அண்டர்லைன் பண்ணி எங்களிடம் கூறிய வார்த்தை 3 முறை பைபிளை முடித்து விட்டேன். பக்கம் 1 முதல் பக்கம் கடைசி வரை 3 முறை ஆழ்ந்து படித்து அந்த கருத்துக்களை நம்மிடம் சொல்லும்போது அந்த போரடிக்காமல் அந்த வார்த்தைகளை அந்த வார்த்தைகள் கையாளும் விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கதையை சொல்லும்போது நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம். அவ்வளவு ஆன்மீக பக்தி. அந்த ஆஸ்பத்திரியில் போய் உட்காரும் போது ஆண்டவர்கிட்ட டைரக்டாக கேட்குற, அப்படி உன்னை நான் எவ்வளவு உறுதியாக கைப்பற்றி இருந்தேன், ஏன் நீ என்னை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிற, நீ தெளிவா பேசுவா. அப்படி ஆண்டவர்கிட்ட உரிமையா கேட்பா. அப்படி எந்த விஷயங்களையும் அவ்வளோ ஒரு பக்தியா வல்லமையா மாதாவும் சரி ஆண்டவரையும் சரி அவங்க கோயிலுக்கு போய் தான் இன்ற இடங்கள்ல உட்கார இடங்கள்லையும் ப்ரேயர் பண்ணுவோம். அப்படி 2 பேருமே எங்களுக்கு நல்ல ஒரு தாயும் தகப்பனமா இருந்தாங்க. அந்த ஐசியூ வார்டுக்குள்ள போகும்போது ஆஸ்பத்திரியில் இருக்கும் போது ஒரு துளி கண்ணீரை நாங்கள் பார்க்கல. கண்ணில் இருந்து நான் தான் பார்த்து வேதனைப்படுவோம். இத்தனை ஊசி இன்ஜெக்ஷன் போய்கிட்டு இருக்கு, கையில் போய்கிட்டு இருக்கு, கழுத்தில் போய்கிட்டு இருக்கு, வயிறில் போய்கிட்டு இருக்கு. எங்களுக்கு பார்க்க ரொம்ப கொடூரமாக இருக்கும். பட் ஒரு துளி கண்ணீர் கூட வராது. அப்படி ஒரு வில் பவர். ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர் சொன்ன வார்த்தை என் காதில் பிரேயர் ஒலித்து கொண்டே இருக்கிறது. எனக்காக வெளியே ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு அவ்வளவு ஜெபங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு இன்ட்யூஷன் மாதிரி அவருக்கு ஏதோ தெரிய ஆரம்பித்து விட்டது. என் குழந்தைகளே, நீயும் ஆகியும் சேர்ந்து நல்ல முறையில் அவளுக்கு கெட்ஷாவுக்கு திருமணத்தை நடத்த வேண்டும். டேனியல் நன்றாக படிப்பான். அவனுக்கு நன்றாக படிக்க வைத்து 2 பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை நடத்த வேண்டும். மாமாவை தகப்பனாய் பார்த்து கொள்ளுங்கள். அனைத்து விஷயங்களையும் அவர் என்னென்ன விஷயங்களை பேச நினைத்தாரோ அனைத்தையும் பேசிவிட்டார். ஆனால் பேசும்போது ஒரு வார்த்தையில் கூட அவருக்கு கண்ணீர் துளி வந்ததில்லை. அவ்வளோ ஒரு நிதானம். ஃபாதர்லையும் அடிக்கடி சொல்லுவா, அப்படி சித்தி நம்மளா இருந்தால் தாங்க மாட்டோம், சித்தி அவ்வளோத்தையும் தாங்குறாங்க, அந்த வில் பவரோட தாங்குறாங்க, எவ்வளோ நிதானமாக பேசுகிறாங்க. அந்த ஐசி வார்டில் கடைசி நேர நிமிடத்தில் நவம்பர் 2ஆம் தேதி அந்த டாக்டரை கையை பிடிச்சி ஸ்ட்ராங்காக கேட்குறாங்க, நான் நல்லா ஆகிட்டேன், நீ ஏன் இங்கேயே வச்சுருக்கீங்க, என்னை நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. ஆக்கிட்ட சொல்கிறா, அப்படி
நான் உங்கள்கிட்ட எல்லாம் பேசணும், நான் சொல்கிறது புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு, நான் நிறைய விஷயங்கள் பேசணும். சரி, டாக்டர் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக கெட்ஷியாட்ட பேசுகிறா, அப்படி விடிய விடிய பேசுகிறா. அப்படி ஒரு 12:30 மணி நேரம் 12:30 அந்த டைமை விட்டு அப்போ தான் ப்ளீடிங் அதிகமாகிருக்குன்னு நர்ஸ் வந்து பார்த்துட்டு சொல்லும் போதே இங்கே வந்து இதாகிடுச்சு, பிபி ரெடியூஸ் ஆயிடுச்சு, ஐசிக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. பட் அங்கேயே அட்டாக் வந்துருச்சு, மேசிவ் அட்டாக் வந்துருச்சு. பட் 2 days லைஃப் சப்போர்ட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. பட் அந்த லைஃப் சப்போர்ட்டுங்கிறத கண்டுபிடிக்கும் போது எனக்கு லோயலா காலேஜ் ஃபாதர்ஸ் நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுத்தாங்க. லீமான்ற ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலர் வந்தாங்க. அவங்க நல்ல விதமாக அந்த லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்ட்டு நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி லைஃப் சப்போர்ட்டில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி கடைசிக்கு வந்து அவங்கள மீட் எடுத்துகிட்டு வரும்போது ஆக்சுவலாக அவங்க November 2 அவங்களுடைய ஆன்மா அவங்கள விட்டு பிரிஞ்சிருச்சு. அந்த கல்லறை நாங்கள் போய் November 2 கல்றதுன்னு நான் பார்க்கும்போது எந்த வருஷமும் இல்லாமல் எனக்கே ஒரு மனசு ஒரு நிரல் அப்படின்னா கல்லறை அவ்வளோ செழிப்பாக பட்டுச்சு எனக்கு. நான் எப்பொழுதுமே 2 மாலை 3 மாலை இருக்கும். ஆனால் இந்த தடவை கல்லறையில் போய் பார்க்கும்போது எனக்கு என்னன்னு தெரியல, அத்தனை மாலை கல்லறையில் யார் போட்டாங்கன்னே தெரியல. நிறைய மாலை கல்லறையில் இருந்தது, பூ நிறையா இருந்தது, தாமரைப்பூ இருந்தது, நல்ல டெக்கரேஷன் ஆகி இருந்தது. பலகாரங்கள் எப்பொழுதுமே இருக்காது, பொரி மிக்சர் இந்த மாதிரி இருக்கும். இனிப்பு, அதிர்ஷ்டம், முறுக்கு, லட்டுங்கிறது அவ்வளோ வகை வகையான பலகாரம். எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள ஒரு சங்கட்டமாக இருந்தது. கேரி ஐசியில் இருக்கிற அப்படி இந்த கல்லறை ஏன் இவ்வளவு அழகாக எனக்கு காட்டிக்குது, அந்த அளவுக்கு அந்த கல்லறை ஃபுல்லாக எனக்கு மனசுக்குள்ள ஒரு பயமாகவே இருந்தது. இவ்வளோ அழகாக அந்த கல்லறை எந்த வருஷமும் இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு. அன்றைக்கி நைட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு படுத்துக்கிறேன். ஆகிட்டு இருக்கு ஒரு 2 o'clock ஃபோன் வருது. கேரிக்கு பல்ஸ் குறைஞ்சிட்டு இருக்குது, ஐசிக்கு கொண்டு போயிட்டாங்க. போய் பார்க்குறேன், கண்ணு நில குத்தி நிற்கிது. நான் அப்படியே பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரெசிஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் தெய்வத்துக்கு உகந்த மகள். யாரையும் புகுந்த வீடுனாலும் சரி, பிறந்த வீடுனாலும் சரி, யாரையுமே மனம் கோணாமல் சாப்பாடுலேயும் சரி, பொருளுதவிலையும் சரி, யாருக்கு எந்த விதமான வித்தியாசப்படுத்தி பார்த்தது கிடையாது. அப்படியாப்பட்ட மகளை ஏதோ காரணத்திற்காக ஆண்டவர் இந்த இடத்தில் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கு. அவருடைய எண்ணங்கள், அவர் யோசித்து பேசிய விஷயங்கள் அனைத்தையும் அவர் ஆன்ம வழிகாட்டுதல் பிரகாரம் அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மையாக அமையும் என்று இந்த இடத்தில் ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன். மேலும் அவருடைய ஆன்மா இலைப்பாற்றிக்காக திருப்பணி நிறைவேற்றிய நமது அருட் சகோதரர்கள் ஃபாதர் லியோ, ஃபாதர் ரிச்சர்ட் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாடல் குழுவினர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், கல்லூரியிலும் பள்ளியிலும் வந்து கூடியிருந்த நண்பர்கள், அருட் சகோதரர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் அத்தையை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அத்தை வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அத்தைன்னா எனக்கு வந்து இவங்க சின்ன மாமியார். ராஜனுக்கு எனக்கு மேரேஜ் 2013 ஆச்சு. நாங்கள் 2 பேரும் மேரேஜ் முடிச்சுட்டு சென்னைக்கு ஃபஸ்ட்டு போகிறோம். நாங்கள் போயிட்டே இருக்கும்போது சென்னையில் எக்மோரில் இறங்கி காரில் போயிட்டுருக்கோம். போகும்போதே எங்களுக்கு ஒரு ஃபோன் வருது ராஜனுக்கு. ராஜன் எடுத்து என்னன்னு கேட்கும் போதில் அதில் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த நாங்கள் வாடகைக்கு எடுத்த வீட்டோட ஓனர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அப்போ வந்து ராஜன் உடனே எதுவுமே அவரும் யோசிக்கவே இல்லை. அத்தைக்கு தான் கால் பண்ணார். கால் பண்ணி, சித்தி இந்த மாதிரி ஆயிடுச்சு சித்தி, நாங்கள் என்ன பண்ணணும்னு தெரில, நானே இந்த மாதிரி அம்மா அப்பா வரோம், கூட அத்தை மாமா வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க உடனே அவங்களுக்கு சொன்னது, ஏன்டா ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்குற, இங்கே வர வேண்டியது தானே அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் என்ன செஞ்சோம் அப்படின்னா உடனே அவங்க போனோம். எப்போ அந்த என்னோடய வாடகை வீட்டில் அவங்க ஃபங்க்ஷன் முடித்து அவங்க போகிற வரைக்கும் எங்களுடைய 6 பேரையும் கவனித்து எங்களுக்கு தேவையான எல்லா நீட்ஸையும் செஞ்சு கொடுத்தது அத்தை மட்டும்தான். இந்த இதை வந்து நான் ரொம்ப இது பண்ணிக்கிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க.
ராஜனுக்கு முடியாமல் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து அவரை நான் பார்க்கும்போது கூட ஆவடியிலேருந்து என்னால் வந்து 2 வயசு குழந்தைய தூக்கிட்டு ஆவடியிலேருந்து நான் வந்து சென்ட்ரலுக்கு போயிட்டு வரதை பார்த்துட்டு, ஏமா நீ இப்படி அலையிற, இங்கே வா, பெரம்பூரில் வந்து போ, பெரம்பூரில் இருந்துன்னா உனக்கு ஒரு ஸ்டாப் தான், நீ சென்ட்ரலுக்கு போயிட்டு ராஜனை ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு சமைச்சு கொடுத்துட்டு பார்த்துட்டு வா அப்படி சொன்னாங்க. அப்பயே எனக்கு வந்து குறைஞ்சது எனக்கு ஒரு 5 நாள் அவங்க நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க. ஒவ்வொரு இக்கட்டான நிலையிலையும் இந்த மாதிரி நிறைய எனக்கு சொல்றதுக்கு இருக்கு அவங்கள பத்தி. ஒவ்வொரு இக்கட்டான நிலைமையிலையும் எனக்கு ஹெல்ப் பண்ணது அப்படின்னா அத்தை தான். அதே மாதிரி அவங்களோட நல்லது இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு முடிஞ்சவங்கள எல்லாரையும் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. முடியாதவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாக்கெட் மாதிரி பேக் பண்ணி போய் கொடுத்துட்டு வர சொல்லுவாங்க. பிள்ளைங்களையும் சரி மாமாவையும் சரி போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்றத தான் சொல்லுவாங்க. நீங்கள் எத்தனை பேர் அத்தை வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. போயிருக்க ஒவ்வொருத்தருமே தெரியும். அவங்களுக்கு உடம்புக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குதான். இருந்தாலும் அவங்க வந்து என்ன செய்வாங்க, அதை யார்கிட்டையுமே காட்டிக்காமல் நீங்கள் போகிறவங்க சந்தோஷமாக பசியோடு வரக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று தான் அவங்கள அத்தை மாமாவோட நோக்கமே. போனவங்க எல்லாரும் நிம்மதியாக சாப்பிட்டு நல்லபடியாக வர்றதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ கூட நாங்கள் சென்னைக்கு அத்தை நார்மல் வார்டுக்கு வந்த பிறகு நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு வந்தப்போ கூட என்கிட்ட வந்து அத்தை வந்து நல்லா பேசினாங்க. என் கையை நல்லா இருக்குமா பிடிங்கிறது அப்படின்னு சொல்லும்போது கூட என் கையை நல்லா இருக்குமா பிடிச்சாங்க. அத்தை என் கூட திண்டுக்கலுக்கு வந்துடுங்க, நான் அங்கே வச்சு உங்களை பார்த்துக்கிறேன். பெரிய பாப்பா ஸ்கூலுக்கு போகுது, அதனால பெரிய பாப்பாவையும் நான் பார்க்கணும். அதனால் நீங்கள் அங்கே வந்துட்டீங்கன்னா நான் பெரிய பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் வந்து உங்களை பார்த்துப்பேன், நீங்கள் வாங்க அப்படி சொன்னப்போ, அப்படியா நான் வந்து என்னை பார்த்துப்பியா அப்படி கேட்டாங்க. பார்த்துட்டே என்னால் நான் பார்க்க முடியும் உங்களை, நீங்கள் வாங்க, எனக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, நான் நல்லாவே எழுந்திரிச்சிட்டேன், வாங்க பார்த்துக்கிறேன் அப்படி. சரி நான் வர்றேன், உன்னை நம்பி நான் வர்றேன் அப்படின்னு என்ன சொன்னாங்க. பெரிய பாப்பாவை உடனே கூப்பிட்டு பெரிய பாப்பாட்ட சொல்கிறாங்க, ஜெய்சி ஆட்சியால் நான் 3 வருஷம் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால் ஆட்சி உனக்கு ட்ரெஸ் வாங்க காசு தரேன், நீ போய் கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் வாங்கிக்கோ, ஆட்சி ஏஞ்சி வந்த பிறகு ஆட்சி உனக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன் அப்படி சொல்லி சொன்னாங்க. அப்போ கூட நாங்கள் சொன்னோம், நீங்கள் எழுந்திரிச்சு நல்லபடியாக வீட்டுக்கு வாங்க, வந்து எங்களுக்கு வாங்கி கொடுங்க, கண்டிப்பாக வாங்கிக்கிறோம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு இக்கட்லையும் எனக்கு வந்து உதவி பண்ணவங்க. ஆனால் அவங்க இக்கட்டில் படுத்திருக்கும் போது என்னால் ஒரு 2 நாள் தான் அவங்களோட கூட இருக்க முடிஞ்சிச்சு. இதனால் மாமாலாம் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. ஹெட்ஸியாலாம் அங்கே தனியாக ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதில் ஹெட்ஸிக்கு துணையாக மாமா இருந்துட்டு காலைல 3 மணிக்கு எழுந்து பெரம்பூருக்கு வீட்டுக்கு வர்றாங்க. வந்து அங்கே வந்து வீட்டில் இருக்க எல்லா கிளீனிங் ஒர்க்கையும் முடிச்சுட்டு 6 மணிக்கு சர்ச்சுக்கு போகிறாரு. வேண்டிட்டு உடனே வந்தோடனே, ஏம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், அங்கே என்னன்னு நான் டாக்டர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, அவர் வந்து ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறாங்க, ஆனால் அவருடைய காலில் அவ்வளோ வேதனை இருக்குது. அந்த வேதனையோடையும் அவர் வந்து அவ்வளோ தூரம் அலைஞ்சாரு அப்படின்னா அத்தை மேலே எவ்வளோ லவ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவர் அந்த அளவுக்கு அலைவார். பிள்ளைங்களும் கஷ்டப்பட்டுச்சுங்க, மாமாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பார்த்த 2 நாளில் ரொம்ப நொறுங்கி போய் தான் வந்தோம். இருந்தாலும் அத்தைய கடைசி நேரத்துலேயே அதை பார்க்க முடிஞ்சுங்கிற ஒரு சந்தோஷம் எனக்குள்ள. அந்த அளவுக்கு வேதனை. அவங்க உடம்புல எல் ஷேப்ல ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அடி வயிற்றுல 4 ஓட்டை போட்டிருக்கிறாங்க. 4 ஓட்டைகளையும் டியூப் போகுது. எனக்கு அவங்க உடம்பை டச் பண்ணவே எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. தொடாதடா, அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று ஆகிட போகுது, தொடாத அவ்வளோ அவங்க வேதனையை தாங்குறாங்க. ஆனால் அவங்க கண்ணீரை விடவே இல்லை. நம்மள ஒரு சின்ன ஆப்ரேஷனை பண்ணிட்டு அவ்வளோ அழுதுருக்கேன் நானா, என்னடா இப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் அவங்க அடி வயிற்றுல 4 ஹோல் பண்ணி 4 ஹோல்ல இருந்து டியூப் வழியா ஒவ்வொன்று வந்துட்டு இருக்குது. எனக்கு அதெல்லாம் என்னன்னு கூட தெரியாது. எல் ஷேப்ல அவ்வளோ பெரிய ஆப்ரேஷன். அந்த இதை 3 டைம் அவங்களுக்கு கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாங்குற அளவுக்கு அவங்களுக்கு மன தைரியம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு வாய்ப்பு நன்றி.
மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகன் தமது திருவுடலின் அருள் அடையாளத்தில் எங்களுக்கு இறுதி பயணமை உணவை விட்டு சென்றார். அதன் பயனாக எங்கள் சகோதரி கருணை பிரிசியா மேரி கிறிஸ்து அளிக்கும் அதை விண்ணகு விருந்துக்கு வந்து சேர கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அனைத்தும் அவருக்கு தேவையான சகோதரி கருணை உடலை நலிவற்ற நாம் அடக்கம் செய்தால் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற பெற்றடைவாராக. தீர்ப்பிடும்போது இறைவன் இவருக்கு காட்டுவதால் இறப்பை மேற்படிப்பதால் பாவக்கடன் உள்ளதாக தந்தையிடம் அன்பு நன்னாயகம் அழைத்து செல்வாராக. இவர் முடிவிலாமலரின் பரிவாரத்தில் முடிவச் செய்யும் புனிதரின் தோல்வி பெற்று மகிழ்வாராக. ஆமென். ஒளி பெருக அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. நின்னொழியவர் ஒழிந்திடுக, நின்னொழியவர் ஒழிந்திடுக. புகை நிலம் அவர் நினைவு நிலைத்திடுக. தீயவையாவும் விலகிடுக, தீயவையாவும் விலகிடுக. அவர் தினமும் மகிழ்வில் நிலைத்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. கிறிஸ்துவின் அனைவரும் இவர் இறுதி நாளில் உயிர் தருவார். என்னுடைய நம்பிக்கையுடன் இருக்கும்போது உன் கைகளில் சகோதரி ஆன்மாவை படைக்கிறோம். எனவே ஆண்டவர் எங்கள் மாட்டாட்டுக்கு சரி சாய்த்து உம்மடியாருக்கு பேர் போட்டிருந்ததை உடைத்து தந்தரணும். மேலும் இதற்கு நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் என் சகோதரனை நான் ஒன்று செலுத்த மற்றும் நம்பிக்கை சொல்றவரோடு தேட்டிக்கொள்ள செய்திருந்தோம். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துடைய ஆத்மை மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் குற்றாலங்களை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர். ஆண்டவரே, உமது திருவிழப்படி வாழ்ந்த இறந்தபடியார் தம் தேய செய்து தண்டனை பெறாதபடி இவர் மீது இரக்கம் காட்டியர்களும். இவரது உண்மையான நம்பிக்கை உலகில் இறைமக்கள் கூட்டத்தில் இடமளித்தது போல் உமது இறக்கவரை மறு உலகின் ஞான கூட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை அவை மன்றாடுகின்றோம். ஆண்டவரித்தலை பாற்றுவரை கழித்தரணும். ஆண்டவரித்தலை பாற்றுவரை கழித்தரணும். ஆண்டவரித்தலை பாற்றுவரை கழித்தரணும்.